ஒன்னு சேர போறோம்னு தனித்தனியா நிகழ்ச்சிகள் அறிவிக்கிறாங்களே, என்னாச்சு? அரசியல் உலகத்தில் உலகம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். அரசியல் உலகத்தில் மட்டும்தான் உலகம் என்ற வையம் 4 கால்கள் முளைத்த நாற்காலியாக தெரிகிறது. அதாவது யூனிவர்சல் சேர். அந்த நாற்காலியை சுத்தித்தானே எல்லாமே நடக்குது. அந்த அணியும் எங்க பக்கம் தான் வெயிட்னு சொல்றாங்க, இந்த அணியும் நாங்க தான் கெத்துன்னு சொல்றாங்க. உங்க பக்கம் என்ன கதை சொல்றாங்க? உலக்கையை 7 துண்டுகளாக துண்டாட முடியாது, ஆனால் உலகத்தை 7 கண்டங்களாக பிரித்திருக்கிறார். அந்த 7 கண்டத்தில் ஒவ்வொரு கண்டத்தில் இருந்தும் இந்த தண்டத்தின் பின்னால் மக்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். பார்த்து அலைமோதும் கூட்டத்துல இடிச்சு தள்ளிட போறாங்க. குஜராத்ல காருக்குள்ள கல்ல விட்ட மாதிரி இடிதாங்கியோட காதுக்குள்ள ராக்கெட் விட்டாங்களாம், சொல்லவே இல்ல. இடிதாங்கியின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு இருப்பதாக எல்லோரும் வந்து காதை கடிக்கிறார். அச்சுறுத்தல் என்றால் அர்த்தம் என்ன? இடிதாங்கியின் தேசத்திற்கே அச்சுறுத்தல் என்றல்லவா பொருள் கொள்ள வேண்டும். ஆமா, இது பெரிய எல்லா பிரச்சனை பாருங்க. மீச வச்சவங்க, கோடு போட்டு டவுசர் போட்டவங்க எல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு புதுசா சட்டம் வர போகுதாமே, அப்படியா? மூக்கு முட்டை தின்றால் தான் முட்டுச்சந்தில் நின்று முழங்க முடியும். ஆனால் அப்படி வாங்குவதற்காக சென்ற போது ரேஷன் கடையின் குறுக்கே வேகத்தடை போட்டு டேக் டைவர்ஷன் போர்டை மாட்டி இருக்கிறார்கள். ஏன் என்று கேட்டால், கூடை வைத்திருப்பவர்களுக்கு பெட்டர் மாஸ் லைட் இனி கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார். உங்களை பத்தி கேட்டா மக்களை பத்தி சிந்திக்கிறீங்க பாருங்க, வெரி குட். எதிர்கட்சிகளோட போட்டி போட்டது போதும், நாமளே தனித்தனியா போட்டியில நிப்போம்னு கிளம்புனதா ஒரு செய்தி வருதே. இடிதாங்கியின் பலம் என்பதை இடிதாங்கி தீர்மானிப்பதில்லை, அது எதிராளி தான் தீர்மானிக்கும். எதிராளி இடிதாங்கியை விட குறைந்தபட்சம் ஒரு 1.25 கிலோ எடையாவது அதிகமாக இருந்தால்தான் மோதி பார்க்கலாம் என்று மீசை துடிக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அரசியல்ல உங்களோட மோதவும் ஆள் வேணும்ல. அரசியல்ல என்ன நடக்கும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வானிலை அறிவிப்பு அப்படியே நடக்குதே. வளிமண்டல கீழடுக்கில் சுழற்சி, வங்கக்கடலில் மேலடுக்கு சுழற்சி என்று இயற்கை நடத்தும் இசை நாற்காலி விளையாட்டு காரணமாக பூமாதேவியும் சவரில் தலை கொடுத்து சற்று சந்தோஷம் தேடிக்கொள்ளுகிறார். எல்லாம் நல்லது தானே, அப்படியாச்சும் உங்களுக்கு குளிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமே. இத்தனை மழை பெஞ்சும் குடிநீர் பஞ்சம் கொண்ட முடிய அவுத்து போட்டு தலைவிரிச்சு ஆடுதுன்னு சொல்றாங்களே, கேள்விப்பட்டீங்களா? ஒரு குடம் நீரில் குடும்பத்தை ஓட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டால் மொத்த குடும்பமும் குடத்தில் குதித்து எப்படி குளிக்க முடியும்? இதையெல்லாம் பற்றி சிந்திக்காமல் வற்றிய குட்டையில் நடக்கும் மட்டைப்பந்து போட்டியை ரசித்துக் கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம்? அந்த டிவி போட்டிக்குள்ளேயே முழுகிடலாம்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் ஆதார் அட்டை கேக்குறாங்களே, உங்க பேச்சோட சிறப்புக்கு ஏதாச்சும் பாதுகாப்பு இருக்குதா? இடிதாங்கியின் நாக்குக்கு என்று பேட்டன் ரைட்ஸ் வாங்கி இருக்கிறேன் என்றால் அந்த நாக்கின் பெயரை பேக்கு என்று சிறிது மாற்றம் செய்து உலகம் முழுக்க பல கிளைகள் திறந்து வைத்திருப்பதாக சொல்லுகிறார். சாப்பிடுற உணவுல இருந்து குளிக்கிற ஷவர் வரைக்கும் அதுதானே கதை. திருமங்கலம் ஃபார்முலா மாதிரி கூவத்தூர் ஃபார்முலா குஜராத் நாகாலாந்து வரைக்கும் தூள் கலப்புதாமே. கூவாத்தூருக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது என்று சொன்னார்கள். ஆனால் தற்போது வடக்கில் கிளைகள் திறந்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படியே போய் கொண்டிருந்தால் இதை கட்டுப்படுத்துவதற்கு என்று குழுவை ஏற்படுத்த வேண்டாமா? சொகசுன்னு வந்துட்டா அதுக்கு கட்டுப்பாடே கிடையாதே. அரசாங்க கடையில அந்த கடை இருக்கலாம், இந்த கடை கூடாதுன்னு சொல்றாங்களாம், அப்படியா? அதை போல நியாய விலை கடைகளுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது என்ற நிலை இதுவரைக்கும் இருந்து வந்தது. ஆனால் போகிற போக்கை பார்த்தால் அதற்கும் கிளைகள் தொடங்கி விடுவார்களோ என்ற கிளி ஏற்பட்டிருக்கிறது. நமக்கு தெருமுனையில கடை இருக்கும் வரைக்கும் குடியும் குடுத்தனமா இருக்கலாம், கவலையே இல்ல. அந்த கடைக்கு முன்னால கொடி பிடிச்சா மானியத்தை கட் பண்ணி இந்த கடைக்கு கதை சொல்றாங்களே, எதுக்கு? நியாய விலை கடைக்கு போட்டியாக நியாய என்ற வார்த்தைக்கு முன்னால் ஆ என்ற எழுத்தை பொறித்து அநியாய கடை என்று மாற்றம் செய்து விட்டால் மக்கள் ஏமாந்து விடுவது இயற்கைதான். ஆமா, சூப்பரா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல எல்லாமே அடங்கிருதே. சரி, நடக்கிறது நடக்கட்டும். உங்களோட அடுத்த கட்ட அரசியல் கொள்கை, கோட்பாடு, சுற்றுப்பயணத்தை சுருக்கமா சொல்லிட்டு கிளம்புங்க, காத்து வரட்டும். இடிதாங்கிக்கு 2 கிளைகள் தான் உண்டு, ஒன்று வலக்கை, இன்னொன்று இடக்கை. ஆனால் கமிஷன் வாங்குவதற்கு மட்டும் ஒரு கை எக்ஸ்ட்ராவாக நீளும், அதுவும் என்னுடைய கிளைதான் என்று சொல்லாமல் பினாமி என்ற பிட்டை போட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.